ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் பயிற்சி 1.3 7வது சம் பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க? 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து. சரியா, இதுதான் என்னது? ஒரு சதுர வடிவ பேப்பர். சரியா, ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் சதுர வடிவத்தில். இதில் மொத்த இது எவ்வளோ இருக்குது? 24 சென்டிமீட்டர் இருக்குது. சரியா, இதிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம அளவுள்ள 4 மூலைகளிலும், இந்த 4 மூலையிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி எடுக்காங்க. சரியா, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது எக்ஸு, இது எக்ஸு, அதே மாதிரி இது எக்ஸு, இது எக்ஸ். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாது அதனால. சரியா, இதை வெட்டி எடுத்துட்டு இது ரெண்டையும் அப்படி மடித்து ஒரு பெட்டி மாதிரி செய்கிறாங்க. சரியா, மேல் பக்கம் திறந்த பெட்டி செய்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெட்டியின் கன அளவு வி அப்படின்னு வச்சுக்கிட்டா வியை எக்ஸின் சார்பாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போது இந்த இதில் இருந்து இந்த எக்ஸையும் வெட்டி எடுத்துட்டா மிச்சம் இவ்வளோ இங்கே என்ன இருக்கும்? இது மொத்தம் இது 24. சரியா, இதிலிருந்து இந்த 2 எக்ஸையும் வெட்டி எடுத்துட்டோம். இந்த எக்ஸையும் அப்போ 2x மைனஸ் 2x. சரியா, அப்போ இதோட இந்த பெட்டி செய்கிறாங்க பார்த்தீங்களா, இதோட அகலம் என்ன இருக்கும்? 24 மைனஸ் 2x. சரியா, இதோட உயரம் என்ன இருக்கும்? இந்த இதில் இப்படி தானே வெட்டி எடுக்கிறாங்க. இந்த இதுக்கு உயரம் என்னது? எக்ஸு. சரியா, இப்போ பாருங்கள், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இது என்னது? கன செவ்வகம். இந்த பெட்டி எப்படி இருக்குது? கன செவ்வகம் மாதிரி இருக்குது. அப்போ கன செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா என்னது? கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது? v ஈக்குவல் டு என்னது? அகலம் L இன்ட்டு B இன்ட்டு ஹைட். சரியா, பாருங்க, என்னது? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். சரியா, இதில் நீளம் என்னது? 24 மைனஸ் 2x. சரியா, 24 மைனஸ் 2x. அதே மாதிரி அகலம் என்னது? அகலமும் என்னது? 24 மைனஸ் 2x தான். சரியா, அடுத்து உயரம் என்னது? உயரம் நம்மளுக்கு எக்ஸ். இப்போ 2 தடவை இருக்கா? இதை 24 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கோங்க. சரியா, அப்போ இன்ட்டு எக்ஸ். இப்போது இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்படி தானே? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலாக்கு என்ன தெரியும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இங்கே என்ன எழுதுவோம்? 24 ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது என்னது? 2x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 24 இன்ட்டு 2x இன்ட்டு ஹோல் இதுக்கும் வெளியில் ஒரு எக்ஸ் இருக்குது. சரியா, இப்போ 24 2 தடவை பெருக்குனா என்ன வரும்? 24 24 576. சரியா, அடுத்து ப்ளஸ் என்ன வரும்? 2 2 4 எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து மைனஸ் இங்கே 2 2 4 24 4ஓட பெருக்குனா 4 16 2 8 9 96 வரும். சரியா, 96 எக்ஸ், வெளியில் ஒரு எக்ஸ் இருக்குது. சரியா, இப்போ இந்த எக்ஸை உள்ளே கொண்டு பெருக்கிங்க. என்ன வரும்? ஃபஸ்ட்டு 576 எக்ஸு ப்ளஸ் இங்கே எக்ஸு ஸ்கொயர்டோட எக்ஸை பெருக்கணும்னா என்ன வரும்? 4 எக்ஸு க்யூப். அடுத்து இங்கே எக்ஸோட எக்ஸை பெருக்கணும்னா என்ன வரும்? எக்ஸு ஸ்கொயர்டு. சரியா, ஃபஸ்ட்டு இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வியை எக்ஸின் சார்பாக எழுதுக அப்படின்னா என்ன எழுதணும்னா வி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு இங்கே ஃபஸ்ட்டு வரிசையாக எழுதுங்க. அடுக்கு படி 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் 576x. சரியா, இதுதான் என்னது? இதோட சார்பு. சரிங்களா, கன அளவை எக்ஸின் சார்பாக எழுதியிருக்கோம். இந்த ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக எக்ஸு போடணும். சரியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லுங்கள். அடுத்த சம் பார்ப்போம். அடுத்து 8வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x எனில் என வரையறுக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் நம்ம எக்ஸ் என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். சரியா, கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எடுத்து எழுதிக்கோங்க. 3 மைனஸ் 2x. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிப்போமா? எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன வரும்? எக்ஸ் இருக்க இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இங்கே என்ன போடணும்? எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடணும். சரியா, அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஸ்கொயர்டுன்னு அர்த்தம்.
2x the whole squared. இது வந்து என்னது a minus b the whole squared ஃபார்முலாவில் இருக்க. இப்போ a squared ஃபர்ஸ்ட் என்னது 3 9, அடுத்து ப்ளஸ் b squared என்னது 2 2 4 x squared ப்ளஸ் மைனஸ் 2ab அப்படி தானே. 2 இன்ட்டு a என்னது 3 இன்ட்டு ab என்னது 2x. சரியா? ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9 23 6 6 12. சரியா? அப்போ 12x. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரும் ஈக்குவல். அப்போ எழுதுவோமா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது 3 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் 9 மைனஸ் 12x. இது எல்லாத்தையும் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வருமா, என்ன வரும் பாருங்கள், 3 மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் அடுத்து மைனஸ் 9 அடுத்து ப்ளஸ் 12x ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் என்ன வரும், மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் என்னது 4 ப்ளஸ் 2 என்னது 6, அப்போ மைனஸ் 6x ஸ்கொயர் அடுத்து 9 மைனஸ் 9 இருக்குது ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ 9லேருந்து 3 கழிப்போம், என்ன வரும், 9லேருந்து 3 கழிச்சா 6 மைனஸ் 6 அடுத்து ப்ளஸ் 12xன்னு இருக்குது. சரியா? இப்போ இந்த இதில் வந்து மைனஸ் 6ஆல் ஹோல் டேமையும் என்னது வகுத்துருங்க. சரிங்களா? மைனஸ் 6ஆல் எல்லாத்தையும் வகுத்தோம்னா என்ன வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். இங்கே மைனஸ் 6 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து இங்கே மைனஸ் 6 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும், ப்ளஸ் 1. இங்கே 12 இருக்குது. சரியா? அப்போ 12ல் எத்தனாவது வைப்பாடில் வரும், 1 6 6 ஈராரா 12. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்படி தானே. அப்போ மைனஸ் 2xன்னு வரும். சரியா? ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போமா, என்ன வரும், 1 மைனஸ் 2 என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள், பெருக்குனா 1 வரணும், கூட்டுனா மைனஸ் 2 வரணும். அப்போ என்ன போடலாம், மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 போடலாமா. மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் பெருக்குனா என்ன வரும், ப்ளஸ் வந்துடும், ஓரன்னு 1. அதே மாதிரி கூட்டி பாருங்கள், மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2. சரியா? அப்போ என்ன வரும், எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இல்லாட்டி இப்படி போட்டுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இந்த இது என்னது, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ 1. சரியா? இங்கேயும் என்ன தான் வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் வரும். சரியா? அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்னது, எக்ஸோட மதிப்பு 1. சரியா? இந்த இதை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துருப்போம். இந்த பக்கம் உள்ளதையும் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துருப்போம். சரியா? இந்த மெத்தட் தெரியுமா தெரியாதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தெரியாதுன்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் இதை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நடத்துகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.